ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என்னாகமம் 10:29. தேவனுடைய உன்னத அழைப்பு, மேன்மையான அழைப்பு, மகிமையான அழைப்பு, நித்தியத்திற்கான ஒரு அழைப்பு. திரும்ப சொல்லுகிறேன், தேவனுடைய உன்னதமான, மேன்மையான, மகிமையான, இந்த பூமியிலே எவரும் தர முடியாத ஒரு மேன்மையான அழைப்பு. எங்கு பார்த்தாலும் இந்த ஒரு வாசகத்தை பார்க்கிறோம். அவர் அழைக்கிறார், இவர் அழைக்கிறார், இவர் அழைக்கிறார். சில தலைவர்களின் பெயர்களை பார்க்கிறோம் சுவரொட்டிகளிலே. சென்னை வீதிகளிலே பார்த்தால் எங்கு பார்த்தாலும் ஒரு தலைவனின் பெயர் உங்களை அழைக்கிறார், வாருங்கள். ஆனால் அந்த அழைப்பு போலியானது, அர்த்தமில்லாதது, பயன்படாதது. ஆனால் தேவன் தரும் அழைப்பு உன்னதமானது, உயரமானது. அழைப்பு என்பது புதிய ஏற்பாட்டிலே மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலேயும் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை தேவன் அழைக்கிறார். இந்த வேதத்தினுடைய முழு சத்தியமே ஒன்றுதான். அதாவது அழைக்கும் தேவன், அதை மறுதலிக்கும் மனிதன். ஆரம்பத்திலிருந்து ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஒரு அழைக்கும் தேவன். புதிய ஏற்பாட்டிலே சகேவே நீ சீக்கிரம் இறங்கி வா, ஒரு அழைப்பு. வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒரு அழைப்பு. அப்படியானால் அந்த அழைக்கும் ஆண்டவர் அந்த அழைப்பை நிராகரிக்கும் மனிதன். இது இன்றைக்கு நடக்கிறது. ஒவ்வொரு வாரமும் திருச்சபையின் போது அழைக்கிறார், ஆராதனைக்கு வாருங்கள், வேத பாடத்திற்கு வாருங்கள், ஜபத்திற்கு வாருங்கள். ஆனால் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிற மக்கள் மிக குறைவு. அதை உதாசீனப்படுத்துகிற, அசட்டை பண்ணுகிற, அற்பமாய் எண்ணுகிற மக்கள் இன்றைக்கு திருச்சபையில ஏராளம். அவர்களுக்கு அழைப்பு புரியவில்லை, அழைத்தவரையும் புரியவில்லை. இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே பாருங்களேன், எவ்வளவு மனக்குமரல். எவ்வளவோ அழைக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒரு ஆராய் நடத்துவது என்பது ஒரு பிரசவ வேதனை போல, அந்த பிரசங்கம் என்பது ஒரு பிரசவ வலி போல. ஜனங்கள் அதை மதிப்பதே இல்லை. பேசிக்கொண்டிருப்பது, ஃபேஸ்புக் பார்ப்பது, அங்கே எதையோ எழுதுவது. சில இடங்களிலே பாருங்கள், பட்டிமன்றம் நடக்கிறது. இந்த பின்மாற்றக்காரர்கள் ஒருத்தரோட பேசினே இருப்பாங்க. ஏன் பேசுறாங்க? ஒரு போதகர் ஒன்று சொல்லும் போது அடுத்தவளை பார்த்து சிரிப்பது, அது உனக்குத்தான் அந்த செய்தி. டிஸ்பைஸ் இதனுடைய அழைப்பை இன்றைக்கு நிராகரிக்கிற மக்கள் ஏராளம். ரட்சிப்பின் அழைப்பை, ஊழிய அழைப்பை, இன்னைக்கு அநேகர் ஊழிய அழைப்பை பெற்று அநேகர் கூட they never respond, அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதில்லை. என்னை கேட்டுக்கொண்டு காண்பது பிள்ளையே, ஆண்டவர் உன்னை எதற்காக அழைத்தாரோ அதில் நிலைத்திரு. இன்றைக்கு தேவனுடைய அழைப்பை குறித்து என்னாகமத்து புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், மோசே தன் மாமனாகிய சிறுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனாகிய ஓபாவை நோக்கி இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை. இது மோசையின் அழைப்பு அல்ல, தேவனின் அழைப்பு. அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, அந்த கவனியுங்கள். உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணமாய் போகிறோம். இதை கவனிக்க வேண்டும். உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணமாய் போகிறோம். நீயும் எங்களோடு வா, உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்கு தத்தத்தை பண்ணி இருக்கிறார் என்றார். இதை மூன்றாய் நான் பிரித்து படிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, தருவேன் என்று சொன்ன அந்த ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணமாய் போகிறோம். நன்றாக கவனிக்க வேண்டும். பிரயாணமாய் போகிறோம். நீயும் எங்களோடு கூட வா. மூன்றாவது, உனக்கு நன்மை செய்வோம். நான்காவது, நல்ல வாக்குத்தத்தங்களை தேவன் பண்ணியிருக்கிறார். அது உண்மை உள்ளவர். அதற்கு மறுமொழி என்ன? அதற்கு அவன் சொன்ன வார்த்தை, நான் வரக்கூடாது, நான் என் தேசத்துக்கும் என்னிடத்தாருக்கும் போக வேண்டும். இன்றைக்கும் தேவனுடைய அழைப்பு வருகிறது, எல்லாருக்கும் அழைகிறது. ஆலயத்திற்கு, ஊழியத்திற்கு, சின்ன வேலையோ பெரிய வேலையோ, ஊழியக்காரர் சொல்றார் வந்து வேலை செய்யுங்க, பட் நோபடி ரெஸ்பான்ஸ். அந்த வார்த்தையை கேளுங்கள். அவர் சொல்லுகிறார், அதாவது தருவேன் என்று சொன்ன ஸ்தலம். அதை கவனிக்க வேண்டும். அவர் சொன்ன ஸ்தலம். ஒரு சின்ன கேள்வி, நீங்க எந்த இடத்துக்கு போறீங்க? அவர் சொன்ன இடத்துக்கு தான் போறீங்களா?
நீங்கள் விரும்புகிற இடத்துக்கு போறீங்களா? அவர் நியமித்த இடத்துக்கு போறீங்களா? நீங்கள் போகிற சபை அவர் நியமித்த சபை தானா? இல்ல நீங்கள் விருப்பமான சபையா? இன்னைக்கு ஜனங்கள் விருப்பமான சபைக்குத்தான் போகிறார்கள். தேவன் நியமித்த சபைக்கு போவதில்லை. அந்த வார்த்தையை படிக்கிறேன் கேளுங்கள். சொன்ன ஸ்தலம். உங்களுக்கு என்று கர்த்தர் ஸ்தலத்தை சொல்லி இருக்கிறார். இந்த ஸ்தலத்துக்கு மட்டும் போங்க. கண்ட கண்ட இடங்களிலே உங்கள் பலிகளை செலுத்த வேண்டாம். அடுத்த ஒரு வார்த்தை, நாங்கள் பிரயாணமாய் போகிறோம். செய்திக்குள்ளே கடந்து போகிறேன். பிரயாணமாய் போகிறோம். நீயும் எங்களோடு வா. உனக்கு நன்மை செய்வோம். நன்றாக கவனிக்க வேண்டும். தேவன் சொன்ன இடத்திற்கு நீங்கள் போகும்போது ஒரு மாபெரும் நன்மை. உலக நன்மை, பரலோக நன்மை. விசிபிள் குட்னஸ் அண்ட் இன்விசிபிள் குட்னஸ். காணப்படுகிற நன்மை, காணக்கூடாத நன்மை. இன்றைக்கு நன்மைக்காகத்தான் ஜனங்கள் ஓடுகிறார்கள். அங்கே அது கொடுக்கிறார், இங்கே இது கொடுக்கிறார். கொடுக்கலாம். இன்னைக்கு பாருங்களேன், ஊழியர் கூடுகையில கூட அங்கே பணம் கொடுக்கிறார்கள், அங்கே சாப்பாடு போடுறாங்க, பேக் கொடுக்குறாங்க, ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, நன்மைக்கு பின்னால ஓடாதீங்க. நன்மை செய்கிற தேவனுக்கு பின்னால ஓடுங்க. ஒரு துக்கமான காரியம். இன்னைக்கு ஊழியர் கூடுகையில 500 ரூபா கொடுக்குறாங்க சில இடங்கள்ல. அது எந்த அளவுக்கு ஏற்புடையது எனக்கு புரியவில்லை. கொடுக்கலாம், தவறில்லை. அன்றைக்கு பவுல் வசனத்தை சொல்லி வசப்படுத்தினார். இன்றைக்கு நாம் பல காரியங்களை சொல்லி வசப்படுத்த வேண்டியா இருக்கிறது. அங்கே மோசே சொன்ன வார்த்தை, தேவன் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் போகிறோம். ஒரு நிச்சயத்தின் வார்த்தை, நிச்சயமான வார்த்தை. அங்கே நாங்கள் போகிறோம், நீயும் என்னோடு கூட வா. இன்னைக்கு ஜனங்களுக்கு அந்த ஒரு சிலருக்கு அந்த எண்ணமே இல்லை. நான் மாத்திரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை அழைத்தார். ஏன் தெரியுமா? உன் மூலமாய் உன் குடும்பம், உன் மூலமாய் உன் இனம். ஆண்டவர் 1973ஆம் ஆண்டு என்னோட சொன்ன வார்த்தை, இசைக்கேல் 38:7. நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ காவலனாயிரு. அந்த வார்த்தை இன்னும் என்னால மறக்க முடியவில்லை. 73ஆம் ஆண்டு நான் அது கீழ்ப்படியில. ஓடினேன், ஓடினேன், ஓடிக்கொண்டே இருந்தேன். கீழ்ப்படியவில்லை. ஆனால் என்னை பின்தொடர்ந்து வந்த ஆண்டவர். அன்றைக்கு அதனுடைய அர்த்தம் எனக்கு புரியவில்லை. அதனுடைய ஆழங்கள் புரியவில்லை. அதனுடைய மேன்மை புரியவில்லை. ஆனா இன்றைக்கு அதை உணர்கிறேன். நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. அப்படி கீழ்ப்படியும் போது நீ அறியாத, உனக்கு எட்டாத பல பெரிய காரியங்களை செய்வேன். அதை நான் அதிகமாக சொல்ல விரும்பவில்லை. நினைத்து பார்க்க முடியாத இடங்களிலே, கடந்த வாரங்களிலே அயர்லாந்திலே, அதுக்கு முந்தின வாரம் இங்கிலாந்திலே, இப்பொழுது நார்வே என்கிற ஒரு தேசத்திலே. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், when you accept the calling, when you accept the invitation, அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு நன்மை செய்வேன். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளை, ஒருவேளை நீ ஊழியத்துக்கு அல்ல, ஒரு சின்ன அழைப்பா இருக்கலாம். ஒரு ஜெபம் நடத்த, சபையில சின்ன வேலைகளை செய்ய, ஒருவேளை ஊழியனுக்கு ஒத்தாசையா இருக்க, இந்த ஊடகத்திலே பணியாற்ற. எவ்ரிபடி cannot be visible. ஆனால் நான் இங்கே இதில் பேசுகிறேன் என்று சொன்னால், இதற்கு பின்னாக அநேக மக்கள் அது பணியாற்றுகிறார்கள். இதை எடிட் பண்ணுவது, இதை ஆன்லைன்ல அனுப்புவது, நிறைய பேர். வேதம் சொல்லுகிறது, அவர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்கு தத்தங்களை பண்ணி இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, அது இஸ்ரவேலின் இடத்துல உங்கள் பெயரை போட்டு வாசியுங்கள். நல்ல வாக்குத்தை உங்களுக்கு பண்ணி இருக்கிறார். கடினம்தான். நான் பிற மார்க்கத்திலிருந்து வந்தேன். நிறைய பாடுகள், நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய சவால்கள், நிந்தைகள், அவமானங்கள். ஆனால் அந்த பிரயாணத்துல இந்நாள் வரை தேவனோடு கூட இருக்கிறார். ஐ எம் நாட் டிராவலிங் அலோன். நான் அவரோடு டிராவல் பண்றேன், அவரோடு பிரயாணம் பண்ணுகிறேன். கடினம்தான். நினைப்பது போல, அதாவது இந்த வெளிநாட்டு ஊழியங்கள் எல்லாம் கடினமானது. கடந்த வாரத்துல நான் மும்பை பட்டணத்துல 2 மணி நேரம் நிறுத்தப்பட்டேன். 2 மணி நேரம் அந்த இமிகிரேஷன்ல. கேள்வி மேல கேள்வி. ஏன் இதற்கு என்னுடைய மொபைல் வாங்கப்பட்டது இந்த அதிகாரிகளாலே. முற்றிலும் அதை படித்து பார்த்து 2 மணி நேரம் கேள்வி மேல கேள்வி. அதுக்கு பிறகுதான் என்னை அங்கே விமானத்திற்கு அனுப்பினார்கள். 2 மணி நேரம். காரணமே இல்லை, கலக்கம்தான். ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். வேதம் சொல்லுகிறது, நாங்கள் பிரயாணம் போகிறோம், எங்களோடு நீ வா. ரொம்ப கடினம். அந்த பிரயாணங்களிலே தேவனோடு செல்வது மிக கடினம். ஆனால்
தேவனோடு செல்லுவேன், மதிலை தாண்டி வெல்லுவேன், உலகை ஜெயிக்கும் தேவனால் யாவும் ஜெயித்து வெல்லுவேன். அது உங்களை திரளான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்கிறது. மாத்திரமல்ல, உங்களை திருப்திப்படுத்தும் அழைப்பு. இன்றைக்கு அநேக அழைப்புகள் இருக்கிறது, ஆனால் திருப்தி இல்லையே. நடிகனை நம்பி, அரசியலை நம்பி, சில நண்பர்களை நம்பி யோசித்து பாருங்களேன். இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், யாரையோ நம்பி ஒரு பணத்தை முதலீடு செய்கிறோம், கடைசியில் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, இந்த அழைப்பு உன்னை திருப்திப்படுத்தும். மாத்திரமல்ல, இட்ஸ் எக்ஸ்பேண்டிங் இன்விடேஷன். இன்னைக்கு யாரா இருக்கிறாயோ அவராய் அல்ல, அதை விட மேன்மையாய், எக்ஸ்பேண்டிங், ஆவியிலே, அபிஷேகத்திலே, கிருபையிலே, இதில் எக்ஸ்பேண்டிங். உன்னுடைய பொருளாதாரத்தில் இன்றைக்கு இருக்கிற அநேக ஊழியர்களை கேட்டு பாருங்களேன். தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட அநேகர் இன்றைக்கு தர் எக்ஸ்பேண்டட் ஃபைனான்சியலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, பொருளாதாரத்தில் எப்படி வந்தார்கள் இந்த சென்னை பட்டணத்திற்கு, இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள்? சென்னை பட்டணம் மட்டுமல்ல, உலகத்தின் பல தேசங்களிலே தமிழ் பேசும் மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்க்கிறேன். கர்த்தர்களை உயர்த்தி இருக்கிறார் உலகத்தின் பல தேசங்களிலே. கடந்த நாட்களிலே நான் லண்டன் பட்டணத்தில் ஒரு வீட்டிலே தங்கியிருந்தேன். அவர்கள் அந்த குடும்பத்தையே கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். வெறும் கையாய் சென்ற அநேகரை என் வாழ்க்கையிலே வானளாவிய அளவுக்கு உயர்த்திருக்கிறார். இட்ஸ் எ எக்ஸ்பேண்டிங். அந்த அழைப்பு எல்லாருக்கும் உண்டு. எளியவனும் சிறியவனும், ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும், உயர்ந்தவர்களுக்கும் தாழ்ந்தவர்களுக்கும். இது ஜாதியை மையமாய் கொண்ட அழைப்பு அல்ல. இன்றைக்கெல்லாம் ஜாதி சங்கங்கள் அதான் இருக்கு அதிகமாக. கிறிஸ்துவ உலகத்திலே கூட ஜாதி சங்கங்கள். இது ஜாதிகளுக்கு அப்பாற்பட்ட அழைப்பு. ஏழைகளும் பணக்காரர்களுக்கும், எளியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும், ஒன்றுமில்லாதவர்களுக்கும் இந்த அழைப்பு சொந்தம். திரும்ப சொல்கிறேன், இது பரலோக பிரயாணத்திற்கான அழைப்பு. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை கவனியுங்கள். இட் இஸ் எ பில்கிரிம். அவன் சொல்லுகிறாள், நாங்கள் பிரயாணமாய் போகிறோம். அன்பு தேவ பிள்ளையே, இது நித்தியத்திற்கான ஒரு அழைப்பு. தேவன் சொல்கிறார், இது பரலோகத்திற்கான அழைப்பு. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையில் எளிமையா இருக்கலாம், ஏழ்மையா இருக்கலாம், ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கும் இந்த அழைப்பு சொந்தம். இந்த அழைக்கப்பட்ட அநேகர் இந்த வாழ்க்கையிலே இது தெய்வீக பிரயாணத்துக்கு ஏற்ற அழைப்பு. ஒரு 4 குறிப்புகளை சொல்லுகிறேன். நம்பர் 1, கவனியுங்கள். இது யாருக்கு என்று சொன்னால் மீட்கப்பட்டவர்களுக்கு. அதில் ஒரு சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் சொன்னான், நான் வரக்கூடாது, என் தேசத்திற்கும் என் சொந்த ஜனங்களுக்கு நான் போகிறேன். இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளையே, தேவன் யாரையும் பலவந்தம் பண்ணுகிற ஒரு தேவன் அல்ல. தட்டுகிறேன், கதவை திறந்தால். சமத்துவத்தின் ஆண்டவர். யூ கேன். உனக்கு சுய உரிமை கொடுத்திருக்கிறார், சுய ஆளுகை கொடுத்திருக்கிறார், சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார், சிந்திக்கும் திறனை கொடுத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, இது நித்தியத்திற்கான, விண்ணுலகத்திற்கான ஒரு அழைப்பு. 4 குறிப்பை சொல்லுகிறேன். நம்பர் 1, த ஜேர்னி. இது ஒரு பிரயாணம். பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்கள் உண்டு, அந்த நாட்களில் அதிகமான கல்லர்கள் உண்டு. த ஜேர்னி. பிரயாணம் என்பதே ஒரு மிகப்பெரிய சவால். என்னுடைய நீங்கள் மூத்தவர்களாக இருக்கலாம், பல நன்மைகளை பெற்றிருக்கலாம். ஒவ்வொரு பிரயாணங்களுமே ஒரு சவால் தான். அது ட்ரெயின் பிரயாணமோ, அது பஸ் பிரயாணமோ, அது ஆகாயமான பிரயாணமோ, அது கப்பல் பிரயாணமோ, யோசித்து பாருங்கள். இஸ் அ சேலஞ்ச். இந்த ஆகாயமானத்தில் பிரயாணம் பண்ணும்போது அவர் சொல்லுவார்கள், டர்புலன்ஸ் என்று சொல்வார்கள். மேக கூட்டங்கள் ஆகாயமானத்தை தாக்கும். மேலே கீழே, மேலே கீழே, தலைகீழாய் கூட பல நேரங்களிலே. ஒரு முறை நான் 32,000 அடியிலிருந்து 20,000 அடிக்கு கீழே போய்விட்டது இந்த ஆகாய விமானங்கள். அதாவது பிழைப்பு நம்பிக்கையே இல்லை. அப்படிப்பட்ட ஜேர்னி ஆஸ் அ ரஃப். ஆனால் இந்த வாழ்வின் பிரயாணங்களிலே கூட இருப்பார். மேகஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் உங்களோடு கூட கடந்து வருகிற ஒரு கர்த்தர். அவர் சொல்கிறார், ஐ ஆம் வித் யூ. நம்பர் 1, இதை ஆரம்பிப்பது கடினம். நீங்கள் ஆரம்பிங்க. 3 காரியம் சொல்ல நம்புகிறேன். The journey commences the day of conversion. எங்கே ஆரம்பிக்கிறது சொன்னால், என்றைக்கு நீங்கள் ஆண்டவரை அறிகிறீர்களோ. என்னுடைய வாழ்க்கையின் இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தை 1970 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30 நான் ஆரம்பித்தேன். அன்றைக்கு தான் ஆண்டோடு தீர்மானம் செய்தேன். 56 ஆண்டுகளுக்கு முன்பாக ஐ கமென்ஸ், ஸ்டில் ஐ கண்டினியூ. அதை ஆரம்பித்தேன். ஏனென்றால் திருமறை சொல்லுகிறது,
உங்களில் நற்கிரிகளை ஆரம்பித்தவர் அதை முற்றுமுடிய நடத்தி வருவார் என்று அறிந்து, அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளையே, ஒரு நாளும் அவர் கைவிடுவதில்லை. யூ ஆர் நாட் அபேண்டன். கைவிடப்படுவதில்லை. மேடு உண்டு, பள்ளங்கள் உண்டு, ஏற்றத்தாழ்வு உண்டு. ஆனால் உங்களை அழைத்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு உலகத்தின் முடிய பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், கரம் பிடித்தவர் உண்மை உள்ளவர். அவர் சொல்லுகிறார், அன்பான, அவர் எங்கே அழைக்கிறார்? A city that cannot be distracted. அழியாத நித்திய நகரத்துக்கு என்று ஒன்று அழைக்கிறார். நம்பர் 1, God commence. நம்பர் 2, God continue. அவர் ஆரம்பிக்கிறவர் அவர்தான், அதை தொடர்ந்து நடத்துகிறவர் அவர்தான். ஆரம்பத்தில் நான் இப்படி யோசித்தேன், இந்த ஊழியத்துக்கு வரும்போது நிற்க முடியுமா? ஊழியம் செய்ய முடியுமா? வாழ முடியுமா? நிலைத்திருக்க முடியுமா? எத்தனையோ பேர் திரும்பி பார்க்கிறேன். என்னோடு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், சபைக்கு வந்தவர்கள், எழுதுகளிலே திரும்பி பார்க்கிறேன், அவர்கள் இல்லை. உலகத்துக்கு பின்னாலே, உலகத்தின் பல நாடுகளிலே பார்க்கும்போது கடந்த முறை பார்த்த விசுவாசிகள் இந்த நாட்களிலே இல்லை. இதை நான் ஒரு அந்நிய தேசத்திலிருந்து ஒளிப்பதிவு செய்கிறேன் என்று சொன்னேன். அந்த கடந்த ஒரு 3 ஆண்டுகள் முன்பு அந்த திருச்சபைக்கு வந்தேன். அநேகர் இன்றைக்கு அவர்களை காணவில்லை. அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. வசதிகள், வாய்ப்புகள், ஏதோ ஒரு தடுமாற்றம், வாழ்க்கையின் கவர்ச்சி. But still, what I want to say, God commence your journey. Number 2, God continue your journey. இந்த பிரயாணத்தில் உன்னோடு கூட உன்னை அவர் அதை கண்டினியூ பண்ணுவார். பிகாஸ் he is the one who called you. அதற்குரிய சிந்தை, அதற்குரிய அபிஷேகம், அதற்குரிய வாய்ப்பு, அதற்குரிய எல்லாவற்றையும் திரும்ப சொல்லுகிறேன். God will continue your journey. என் அன்பு தேவ பிள்ளையே, 1000 பேர் 1000 சொல்லலாம். நிறைய பேர் சொன்னாங்க, எவ்வளவு நாள் ஊழியம் பண்ணலுங்க பார்க்கலாம், எவ்வளவு நாள் நீ இதில் இருப்ப பார்க்கலாம். ஏதோ ஒரு போலி தோட்டத்தில் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு போயிட்டாரு, திரும்பி வந்துருவார். அப்படிதான் என் குடும்பத்தார் சொன்னார்கள். எல்லாரும் சொன்ன வார்த்தை, பரம்பரை கிறிஸ்தவங்களாம் சொன்ன வார்த்தை, தம்பி நாங்கள் எவ்வளோ பேரை பார்த்துட்டோம், ரொம்ப வேகமாய் ஓடுகிறாய். எனக்கு ஆரம்ப நாட்களிலே தீர்க்க தரிசனத்தின் அதிகமாக நம்பிக்கை உண்டு, இப்பொழுதும் உண்டு. அங்கே ரொம்ப அன்னைக்கு வசனத்தின் ஆழம் இல்லை, எனவே உணர்ச்சிகள் மேல் ஆழம். ஒரு கூட்டத்துக்கு அடிக்கடி போவேன். அந்த சகோதரி 13 வாரங்கள் வர சொன்னாங்க. 13 வாரம் தொடர்ந்து போனேன். மிக தொலை தூரம் அது. நான் இருந்த இடத்திற்கும் அதுக்கு ரொம்ப தூரம். ராயப்பேட்டைக்கு நான் இருந்தது மணடி. சில நாள் நடந்தே கூட போயிருக்கிறேன். 13 வாரங்கள் வர சொன்னாங்க. 13 வாரம் போனேன். அன்றைக்கு அக்டோபர் 2ஆம் தேதி நல்லா நினைவு இருக்கிறது. அது ஒரு விடுமுறை நாள். ஜெபத்துக்கு வர சொன்னாங்க. ஜெபத்துக்கு போனேன். அன்றைக்கு அவங்க எனக்கு சொன்ன வார்த்தை, நீ தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம். எல்லாரும் இருந்தாங்க. நான் அற்பமாய் நான் குறை சொல்லவில்லை, தீர்க்க தரிசிகளையும் குறை சொல்ல விரும்பவில்லை. There are some genuine prophets. இதேவேளையில் டிஜிஎஸ் அவர்கள் எனக்கு 30 நிமிடங்கள் தீர்க்கம் சொன்னார். அது எல்லாம் இன்றைக்கு என் வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். அன்றைக்கு நம்புவதற்கான வாய்ப்பே இல்லை. நான் சொல்ல வந்த வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை, நீ தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம். 56 ஆண்டுகள், அதாவது ஜோரா ஓடல, ஆனா சீராய் ஓட கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். நோ டர்னிங் பேக், நோ பிரேக்கிங். இடைவெளி இல்லாமல், தோய்வு இல்லாமல், வேகமாய் ஓடினதில்லை, அதாவது ரொம்ப ஜோராய் ஓடினதில்லை, ஆனால் சீராய் ஓட கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். 3வது, இந்த ஓட்டத்தை அவரே முடிக்க செய்வார். கவனியுங்கள், இந்த உங்களால முடியாது. உங்கள் நற்கிரிகளை ஆரம்பித்தவர் அதை முற்று முடிய நடத்தி வருவார் என்று அறிந்து ஓட்டம் ஜெயத்தோடு ஓட தேவன் உதவி செய்வார். வசனம் சொல்லுகிறது, God will terminated your journey. அதாவது அவருடைய கடிப்பு என்னவென்றார், கவனிங்க, வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவர் உங்களுக்கு தருவார். இதைத்தான் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வெளிப்பட்டிருக்கிறது. நீர் உண்மை உள்ளா இருக்கும் போது வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தருவார். மரணபரிந்த உண்மை உள்ளவனாயிரு. There is a crown waiting for you. 3 காரியங்களை சொன்னேன். God will continue your journey. He will commence your journey. 2வது, continue your journey. 3வது, he will finish your journey. உன் வாழ்க்கையின் பிரயாணத்தை அவரே முடிப்பார். மரணமோ ஜீவனோ, வருங்காரியங்களோ நிகழ்காரியங்களோ எதுவானாலும் உங்கள் ஓட்டத்தை நிச்சயமாய் முடிக்க செய்வார். அன்பானவர்களே, பவுலுடைய சொல்வது போல, மரணமானாலும் ஜீவனானாலும் வருங்காரியங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும்
கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை ஒன்றுமே பிரிக்க முடியாது. முடிந்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். எதுவுமே உங்களை பிரிக்க முடியாது. உலகம் 1000 சொல்லலாம், உணர்ச்சிகள் சொல்லலாம், உறவுகள் சொல்லலாம். ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அப்படியே இந்த அழைப்பு ஆரம்பத்தில் சொன்னேன். God commands இந்த அழைப்பிலே ஆரம்பிக்கிறவர் அவர், தொடங்கினவர் அவர், நடத்துகிறவர், முடிக்கிறவர். ஒன்றை திரும்புகிறேன். எங்கே கொண்டு போகிறார்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு. அந்த ஜேர்னி எங்கே கொண்டு போகிறது? a land of rest. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இளைப்பாறுகிற இந்த பூமியிலே நாள்தோறும் வனாந்தரமான யாத்திரை. இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். வனாந்திர யாத்திரையில் சோர்ந்து போகும்போது there is a land of rest. ஒரு இளைப்பாறும் ஸ்தலத்துக்காகத்தான் அன்றைக்கு மோசே சொன்னார். நல்ல தேசம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், தேவன் நன்மை செய்வேன் என்று சொன்ன தேசம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, டோன்ட் கிவ் அப். இலக்கரித்து போக வேண்டாம். உன்னை நடத்துகிறவர் இளைப்பாறுகளில் ஒரு தேசத்தை உன்னை கொண்டு போவார். a land of rest. இரண்டாவது, a land of prosperity. பாலும் தேன் ஓடுகிற அந்த கானானுக்குள்ளே உங்களை அவர் கொண்டு போவார். a land of rich and prosperity. கவனியுங்கள், துன்பம் இல்லை, துயரம் இல்லை, தொல்லைகள் இல்லை, கலக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை. a land of riches and prosperity. அன்பான தேவ பிள்ளையே, அங்கே நீரூற்றுக்கள், அங்கே அங்கே உனக்கு தேவையான அனைத்தையும் அவர் கர்த்தர் வைத்திருக்கிறார். திரும்ப திரும்ப அந்த வார்த்தை நிறைய வசனத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதே வேளையிலே வெளிப்படுத்தல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் வரை. இது அந்த தேசத்தினுடைய செழிப்பை காட்டுகிறது. வெளிப்படுத்தல் 22 1 முதல் 7, வெளிப்படுத்தல் 21 10, உபாகமம் 8 7, உபாகமம் 6 10. இந்த வசனங்கள் எல்லாம் அன்பானவர்களே ஒரு செழிப்பு, ஒரு மேன்மை, ஒரு உயர்வு. என்னுடைய மூன்றாவது குறிப்பு, a land that is promised and prepared. அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், உங்களுக்காகவே ஆயத்தமாக்கப்பட்ட தேசம். திரையிலே பாருங்கள், a land of promised, a land of prepared. உங்களுக்காகவே, இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் போய் உங்களுக்கென்று. இட்ஸ் a prepared land. உங்களுக்காகவே. யோசித்து பாருங்கள். அதாவது என்மேல் உள்ள அந்த பாசம், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடா என்ன தருவேன் நான்? a land prepared for you. a land is promised for you. உனக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், வசனங்களை சொல்லுகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 2 3, யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நேரமின்மையினாலே 30 நிமிடங்களுக்குள்ளே செய்தியை முடிக்க வேண்டும் தொலைக்காட்சியிலே. எனவே தான் திரும்ப சொல்லுகிற அந்த வார்த்தையை கவனிங்க. தேவன் சொல்லுகிறார், சிறு கூட்டமே பயப்படாதே, ஐ ஹவ் prepared. உனக்கென்று எல்லாம் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். கவனிங்கள், திரும்ப சொல்லுகிறேன், இட்ஸ் a prepared place and it's a promised place. யாருக்கு? மீட்கப்பட்டவர்களுக்கு. அந்த வசனம் திரும்ப சொல்லுகிறேன், fear not. சிறு மந்தையே நீ பயப்படாதே. லூக்கா 12:32, 1 பேதுரு 1 2 3, யாக்கோபு 1 12, வெளிப்படுத்தல் 21 27. ஊழியர்களை குறித்துக் கொள்ளுங்கள். விசுவாச பிள்ளைகளை, இந்த ஊடகத்தை பாருங்கள். முடிந்தால் இது திருமறை தியானம் எடுத்து வாசியுங்கள். யாருக்கு என்று சொன்னால், அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லாருக்கும் அல்ல, அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, அழைப்பை உணர்ந்தவர்களுக்கு, அழைப்பை நிறைவேற்றவர்களுக்கு தேவன் சொல்லுகிறார். அங்கு சொல்லப்பட்ட வார்த்தை, என்னோடு கூட வாருங்கள். வந்து மோசே சொல்லுகிறார், என்னோடு கூட வாருங்கள். ஆனால் அன்றைக்கு அவன் சொன்ன வார்த்தை, அவனுடைய மைத்துனர், முடியாது, என் தேசத்துக்கும் என் ஜனத்துக்கும் போகிறேன். அடுத்து நான் சொல்ல விரும்புகிற இந்த வார்த்தை என்னவென்றால், அன்பான தேவ பிள்ளைகளே, அநேகர் அழைக்கப்படுகிறார்கள், ஆனால் ஒரு சிலரே அதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். எனவே தேவன் சொன்னார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ மிக சிலர்.
இந்த அழைக்கப்பட்ட கூட்டத்திலே நீங்களும் இருக்க உங்கள் அன்போடு கூட கேட்கிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏராளமான வாசஸ்தலங்கள். கவனிங்கள், விசாலமான மேன்மையான வாசஸ்தலத்தை கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். என்னுடைய அந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது உனக்கென்று ஒரு மேன்மையான விசாலமான வார்த்தை. அதில் வேதம் சொல்லுகிறது அங்கே உங்களுடைய மேன்மைகளும் God is going to reward you. அங்கே உனக்கென்று எல்லாவற்றையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நன்மைகளையும் கிருபைகளையும். திரும்ப சொல்லுகிறேன், a promised land and also is a prepared land. அதில் அவன் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்துல நாங்கள் உனக்கு நன்மை செய்வோம். எனது பிள்ளையே, நீ நன்மை பெறுவது மட்டுமல்ல, அநேகருக்கு நன்மையை கொடுக்கிற மனிதனாய் நீ மாற்றுவாய். அதற்கு உதாரணம் எத்தனையோ பேர். மதர் தெரேசா நன்மையை பெற்றார்கள், நன்மை செய்தார்கள். நேற்று நான் ஒரு செய்தியை வாசித்தேன். மதர் தெரேசா கல்கத்தா தேச பட்டணத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கூடுகையில ஒரு செல்வந்தரை சந்தித்தாராம். அந்த செல்வந்தர் இடத்துல தொழுநோயாளிக்காக நான் இவையெல்லாம் செய்கிறேன் என்று சொல்லி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த செல்வந்தர் ஒரு தேவனை அறியாதவர், ஒரு நாத்திகவாதி, கடவுள் பக்தி இல்லாதவர். அவர் மதர் தெரேசாவுடைய முகத்திலே காரி உழுந்தாராம். இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஊரு விட்டு ஊடு வந்து இப்படியெல்லாம் பிச்சை எடுக்கணுமா? அப்பொழுது ஒரு கையினாலே அந்த எச்சையை துடைத்து கொண்டு மதர் தெரேசா சொன்னார்களாம், ஐயா, எனக்கு கொடுக்க வேண்டிய நீங்கள் கொடுத்து விட்டீர்கள், ரொம்ப நன்றி. இந்த ஏழை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொஞ்சம் தாருங்கள்னு சொன்னார்களாம். எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டீர்கள், மரியாதை, நன்றி. அந்த அந்த தன் முகத்திருந்த அந்த எச்சையை துடைத்து கொண்டு அடுத்து சொன்னாங்களாம், தன்னுடைய வலதுகாரத்தை பார்த்து, இந்த ஏழை பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யுங்கள். அந்த செல்வந்தன் உடைந்து போனான். எவ்வளவு சொல்லியும் இவ்வளவு கீழ்த்தரமாய் பேசியும் அவளை அவமானப்படுத்தியும் அந்த தாய்க்கு, மதர் தெரேசாவுக்கு, அந்த பிள்ளைகள் மேல், அந்த தொழுநோயாளிகள் மேல் அவருக்கு இருந்த அந்த பரிவு எண்ணத்தை அந்த மனிதன் உணர்ந்தாராம். படித்து பார்த்தேன். தன் பாதி சொத்தை அந்த நிறுவனத்துக்கு எழுதி கொடுத்தாராம். மிகப்பெரிய செல்வந்தன். யோசித்து பாருங்கள் அன்பு தேவ பிள்ளையே. அவன் சொன்னான், மோசே சொன்னார், நாங்கள் உங்களுக்கு நன்மை செய்வோம், உங்களுக்கு நன்மை செய்வோம், உங்கள் மூலமாக அநேக நன்மை பெறுவீர்கள். எல்லாருடைய வாழ்க்கையில உண்மை, எல்லாருடைய வாழ்க்கையில உண்மை. தேசத்துக்கு வந்தார்களே எத்தனை பெரிய பக்தர்கள், நன்மை, ஏராளம் நன்மைகளை செய்திருக்கிறார்கள். நான் கடந்த வாரத்துல எமி கார்மைக்கேல் அவளுடைய பிறந்த ஊரிலே நான் இருந்தேன் கடந்த வாரத்தில். அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். அயர்லாந்தில அவள் சென்ற சபை, அவள் வசித்த இடம், அவள் வாழ்ந்த அந்த இடத்தை நான் ஊழியம் செய்ய கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய அனுக்கிரகம் செய்தார். ஐ நெவர் தாட் அபவுட் தட். அது எனக்கு பெரிய ஒரு பாக்கியம். எமி கார்மைக்கேலுடைய அந்த இடத்துல இருந்து ஊழியம் செய்வது. இந்த சபையிலே ஒரு 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சபை அது. அதுல கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில கர்த்தருடைய வார்த்தையை பேச உதவி செய்தார். அவள் பிறந்த தேசம், அவள் வாழ்ந்த அந்த இடம். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொள். அந்த பிரயாணத்துல அவரோடு கூட போ. கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். உனக்கு மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு. யோசித்து பாருங்கள், ரெபேக்காள் அந்த எலியேசருக்கும் அந்த வேலைக்காருக்கும் தண்ணீர் வார்த்தாள். ஒட்டங்களுக்கு தண்ணீர் வார்த்தாள். அவன் கேட்டது கொஞ்சம் தண்ணீர், ஆனால் அவனுக்கும் வார்த்தான், ஒட்டகங்களுக்கும் வார்த்தான். அவனுடைய நிலைமை தெரியுமா? 3 தலைமுறைகளுக்கு அவள் ஆசீர்வாதமானாள். தனக்கு ஆசீர்வாதமானாள், தன் சகோதரனுக்கு ஆசீர்வாதமானாள், தன் பெற்றோருக்கு ஆசீர்வாதமானாள். அது 24 வசனம் இப்படி சொல்லுகிறது, அவளுக்கு தந்ததும் அன்றி அவளுடைய சகோதரருக்கும் அவளுடைய தாய்க்கும் உச்சிதமான வெள்ளியும் பொன்னையும் அவன் தந்தான். யோசித்து பாருங்கள், கொஞ்சம் உலகம். நீங்கள் ஆண்டவருக்கு கிரியை செய்யும் போது உங்கள் முன் சந்ததி, நீங்கள் உங்கள் பின் சந்ததி. உண்மை அல்லவா? என்னுடைய வாழ்க்கை அது உண்மை. ஆண்டில் ஊழியத்து வந்த பிறகு என் பெற்றோரை கர்த்தர் ஆசீர்வதித்தார், என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார், என்னோடு கூட பிறந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஸோ ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும் போது நீங்கள் நன்மை பெறுவீர்கள். உங்களால் ஆயிரக்கணக்கான நன்மைகளை பெறுவீர்கள். எனவே நாளிலே என்னுடைய சின்ன வேண்டுகோள் என்னவென்றால், யாக்கோபு நன்மை பெற்றான். அவனுடைய நன்மைகளை இன்றைக்கும் உலகம் அனுபவிக்கிறது. யாக்கோபின் தேவனே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் நன்மைகளை யாரும் தடை செய்ய முடியாது.
யாக்கோபின் நன்மையை லாபான் தடை செய்ய முயற்சித்தான். 1000 கைகள் தடுத்து நின்றாலும் தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற நன்மைகளை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எனவே தேவன் சொல்லுகிறார், இட்ஸ் a குட் டிக்ளரேஷன். என் பின்னாலே எங்களோட பிரயாணத்துக்கு வா, நாங்கள் நன்மை செய்வோம். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டுடைய இந்த வாழ்க்கை பயணத்திலே பாடுகள் உண்டு. டோன்ட் ஸ்டாப் யுவர் டிராவலிங். உங்கள் பிரயாணத்தை நிறுத்த வேண்டாம். இல்லாம வரலாம், வெறுமைகள் வரலாம், குறைவுகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், ஏளனங்கள் வரலாம், இழிச்சல் வரலாம். பட் ஸ்டில் டோன்ட் ஸ்டாப் யுவர் டிராவலிங். உங்களுடைய பிரயாணத்தை நிறுத்த வேண்டாம். அந்த பிரயாணத்துல உங்களோடு கூட வருவார். there is assurance. ஒரு நிச்சயத்தை தேவன் தருவார். தேவன் எதை சொன்னாரோ அது நிச்சயமாய் செய்வார். ஆரம்பத்தில் நிறைய காரியங்களை சொன்னேன் இந்த அழைப்பை குறித்து. அது தெய்வீக அழைப்பு, நன்மையின் அழைப்பு, பரிசுத்தத்தின் அழைப்பு, கிருபைகளின் அழைப்பு, நோக்கத்தின் அழைப்பு, திரளான ஆசீர்வாதங்களின் அழைப்பு, விரிவாக்கும் அழைப்பு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இது பரலோக அழைப்பு. இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த அழைப்புக்கு கீழ்ப்படியுங்கள். தேவன் உங்களையும் சாதனையாளராய் கர்த்தர் மாற்றுவார். இந்த அழைப்பை குறித்த சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். முதலாவது, தேவனுடைய தெய்வீக சிந்தையிலிருந்த தெய்வீகமான அழைப்பு. இது தற்செயலாய் வந்த அழைப்பு அல்ல. இட் வாஸ் இன் த டிவைன் மைண்ட் ஆஃப் காட். இந்த வார்த்தைகளை நன்றாக கவனிக்க அன்பாய் கேட்கிறேன். தேவனுடைய தெய்வீக சிந்தையில இந்த வார்த்தை இருந்தது. இட்ஸ் a divine call of God. தேவனுடைய அவர் சொல்லுகிற வார்த்தை, வாக்குத்தத்தம் பண்ண தேசத்திற்கு நாங்கள் போகிறோம், நீங்களும் வாருங்கள். இது தேவனுடைய சிந்தையில் ஆதியாமத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் அவருடைய சிந்தையில் இருக்கிற மிகப்பெரிய வார்த்தை, எங்களோடு வாருங்கள். இட்ஸ் a divine invitation. மாத்திரமல்ல, it is a holy invitation. இது ஒரு பரிசுத்தமான அழைப்பு. அன்பானவர்களே, எதற்காக அழைக்கிறார்? பரிசுத்த வாழ்க்கை வாழ. எங்கு பார்த்தாலும் அசுத்தங்கள், அநியாயங்கள். இட்ஸ் a polluted world. கோணலும் மாறுபாடுமான உலகத்துல தேவன் சொல்லுகிறார், குற்றமற்ற வாழ்க்கை வாழ, நீதியான வாழ்க்கை வாழ, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தேவன் சொல்லுகிறார். இட் இஸ் for a holy invitation. இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன், இட் இஸ் a good invitation. நல்ல அழைப்பு. இன்னைக்கு எல்லாரும் அழைக்கிறார்கள். சில நேரங்களில் அந்த அழைப்பு நம்மை தவறான பாதைக்கு நடத்தி சென்று விடுகிறது. இன்னைக்கு பாருங்களேன், யாரை கேட்டாலும் உங்க பையன் எங்க ஃப்ரெண்டோட போயிருக்கிறான். இன்னைக்கு எத்தனையோ விதமான குடும்பங்கள் சீர்கெட்டது காரணமே இந்த தவறான அழைப்பு. இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும். இட்ஸ் a wrong invitation. நீங்கள் போகிற இடம் சரியான இடம் தானா? நீங்கள் போகும் பாதை சரியான பாதை தானா? இட்ஸ் a good invitation. எல்லா அழைப்புகளும் சிறந்தது அல்ல. சில நேரங்களிலே யோசித்து பாருங்களேன், ஏதோ அழைத்தார் நாம் போகிறோம். அடிக்கப்படுகிற ஆட்டை போல. இது தண்ணீர் அடிக்கடி வாசிக்கிறோம். 2 விதமான அழைப்பு இருக்கிறது. ஒன்று ஞானம் அழைக்கிறது, இந்த உலகம் அழைக்கிறது. ஞானத்துக்கு பின்னாலே போகும்போது உயர்வு, மேன்மை, மதிப்பு, அந்தஸ்து. ஆனால் உலகத்துக்கு பின்னாலே போகும்போது அடிக்கப்படுகிற ஆட்டை போல குற்றுயிராய், கொலையுயிராய். இன்றைக்கு பாருங்களேன், எத்தனையோ பேர் வாழ்க்கையில இந்த தவறான வாழ்க்கை, இந்த சாய்ஸ் தெரியாம, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இதுதான். தெரியாம மாட்டிட்டேன், தெரியாம விழுந்துட்டேன், ஆழம் தெரியாம காலை விட்டுட்டேன். எவ்ரிதிங் இஸ் நாட் a குட் இன்விடேஷன். இன்னைக்கு பாருங்களேன், இனிக்க பேசுகிறார்கள், ஆனால் இனிக்க ஆசிர் ஊத்துறாங்க. அன்றைக்கு அவன் சொன்னான், நீ இல்லாமல் நான் இல்லை. அந்த பெண்ணுக்கு இது புரியல. இன்றைக்கு அவன் சொல்றான், ஒன்று நீ இருக்கணும், இல்லை நான் இருக்கணும்னு. கவனிங்கள், இட் இஸ் a குட் இன்விடேஷன். இது நல்ல ஒரு நன்மைக்கான ஒரு அழைப்பு. அந்த வார்த்தையோடு சொல்லுகிறார், நாங்கள் உனக்கு நன்மை செய்வோம். அன்பு சகோதரனே, இந்த ஆண்டவரை பின்பற்றும் போது, இந்த அழைப்பை பின்பற்றும் போது, இந்த உயர்வை பின்பற்றும் போது, இந்த மேன்மை பின்பற்றும் போது உனக்கு ஒரு மேலான வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். இது நன்மையின் அழைப்பு. மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, நன்மை அழைப்பு மாத்திரமல்ல. கவனிங்க, இட் இஸ் a call of purity. உன்னை பரிசுத்தத்திற்கு என்று கர்த்தர் அழைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்ம அசுத்தத்திற்கு என்று அல்ல, பரிசுத்தத்திற்கான ஒரு அழைப்பு. இந்த அழைப்பு உன்னை பரிசுத்தவனாக்கும். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு மட்டுமல்ல, பாவத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு. எனவேதான் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது,
பரிசுத்தவான்கள் ஆகும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இட்ஸ் a call of purity and also it is a call of highest dignity. உங்களை மேன்மையுள்ளவர்களாய், கண்ணியத்திற்குரியவர்களாய், மதிப்புக்குரியவர்களாய் உங்களை மாற்றுகிற அழைப்பு இது. இட்ஸ் highest dignity. உங்களை இன்னைக்கு பாருங்களேன், இந்த அழைப்பை பெற்ற அநேகருடைய வாழ்க்கையில ஒரு மேலான வாழ்க்கை, உயரமான வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை. உங்களையும் கர்த்தர் அந்த மேலான வாழ்க்கைக்கு, உயரமான வாழ்க்கைக்கு, உன்னதமான வாழ்க்கைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இட்ஸ் ஹையஸ்ட் டிக்னிட்டி. அது மட்டுமல்ல, அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பானவர்களே, இது ஒரு நோக்கத்தின் அழைப்பு. இன்னைக்கு எல்லாரும் அழைக்கிறாங்க, ஆனா நோக்கமே இல்லை. ஒரு சின்ன கேள்வி, உங்களுடைய வாழ்க்கையில் நோக்கம் இருக்கிறதா? இஸ் an ஆப்ஜெக்ட், இன்விடேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஒரு குறிக்கோளோடு அழைக்கிற அழைப்பு. இஸ் a லைஃப் ஆஃப் ஆப்ஜெக்ட். உங்களை ஒரு குறிக்கோளோடு கூட. அது மட்டுமல்ல, திரளான ஜனங்களுக்கு உங்களை ஆசீர்வாதமாக்குற அழைப்பு. எப்படி சொல்லுகிறேன்? யூ வில் பி a blessings to multitude. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டதுனாலே ஒரு டிஜே ஐயா அவர்கள், ஒரு மோகன்சி அவர்கள், இன்றைக்கு இருக்கிற ஃபாதர் அவர்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டதுனாலே பிளெஸிங்ஸ் ஆஃப் மல்டிடியூட், திரளான ஜனங்களுக்கு நீங்கள் ஆசிர்வாதம் இருக்க முடியும். இங்கேயோ வாழ்ந்தவர்கள், ஒரு ஜீவானந்தம் ஐயா அவர்கள் ஒரு கிராமத்தில் வாழ்ந்த ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் மாத்திரமல்ல, இந்த பிரயாணத்திற்கு என்னவெல்லாம் உங்களுக்கு தேவையோ அத்தனையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். He will give all the wisdom. He will give the power. ஞானம் தருவார், கிருபை தருவார், வல்லமை தருவார், வரங்களை தருவார், அக்கறை கொண்டு போய் சேர்ப்பார். சொன்னவர் உண்மை உள்ளவர். எத்தனை புயல் வந்தாலும், எத்தனை சூறாவளி வந்தாலும் வாக்கு பண்ணின உண்மை உள்ளவர். அப்படியே உங்களுக்கு செய்வார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு பரமழைப்பு எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஹோலி காலிங், ஹை காலிங், எவர்லி காலிங். அன்றைக்கு மோசே சொன்னாரே, எங்கள் பிரயாணத்தை எங்களோடு கூட வா, உனக்கு நன்மை செய்வோம். ஆண்டவரே, அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளா எங்களை தேசத்தை மாற்றும். அந்த மனிதன் சொன்னான், என்னால் வரக்கூடாது, என் தேசத்திற்கும் ஜனத்துக்கும் போகிறேன். இன்னைக்கு எத்தனையோ பேர் அழைப்பு பெற்றோரே முன் வருவீர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, அழைப்பை அசட்டை பண்ணாதே. வாய்ப்புகள் ஒரு முறைதான். அந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டால் வாய்ப்பே வராது. தகப்பனே, எங்களோடு நீ பேசுகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. அழைக்கப்பட்டோர் முன் செல்வோம். அழைக்கப்பட்டோர் ஆண்டவரை பின்பற்ற அந்த மேலான மகிமையான அழைப்புக்கு எங்களை சொந்தக்காரர்களாய் மாற்றும். உடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். உடைய நாமம் மையப்படட்டும். ஜனங்களோடு பேசும். மனித சப்தம் ஓய்ந்து போனாலும் ஓயாதமுடைய சத்தம் அவளுக்கு துணித்துக் கொண்டே இருக்கட்டும் ஐயா. பரம அழைப்புக்கு பங்குள்ளவளாய் மாற்றும். ஊழியத்திற்காய், மனம் திரும்புதலுக்காய், மேன்மைக்காய், ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய், ஜனங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு பிரயாணத்திலே நாங்கள் தொடர்ந்து பிரயாணம் செய்ய, you are the one who commence, you are the one who continue, you are the one who is going to finish. ஆரம்பித்தவர் நீர், தொடங்கினவர் நீர், நடத்துகிறவர் நீர், அதை முடிக்கிறவரும் நீர். உடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அந்த பிரயாணத்தில் நீ உங்களோடு செல்ல மேடு உண்டு, பள்ளங்கள் உண்டு, உயர்வு உண்டு, தாழ்வு உண்டு. அழைத்தவர் எங்களோடு கூட வந்து. மோசே சொன்னா, எங்களோடு கூட வா. தேவன் சொன்ன நன்மைகளை நாங்கள் உங்களுக்கு தருவோம். ஒரு மனிதனை நன்மை தர முடியுமானால் நன்மைகளுக்கெல்லாம் காரணமா இருக்கிற நீர், நன்மைகளின் நாயகனே, நன்மைகளுக்கெல்லாம் ஊற்றாயிருக்கிறவரே, நன்மைகளை தந்து நாமத்தை மையப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவப்பிள்ளையே, அழைப்பை அசட்டை பண்ண வேண்டாம். மேன்மையான அழைப்பு, மகிமையான அழைப்பு, உன்னதமான அழைப்பு. கீழ்ப்படியுங்கள். அந்த அழைப்பு உங்களை கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றும். இந்த செய்தி ஊடகத்தில் கூட பாருங்கள், யூடியூப்ல பாருங்கள், இருக்கிறது. எனக்குரிய 12,000க்கு மேற்பட்ட செய்திகள் இருக்கிறது இந்த யூடியூப்ல. பாருங்கள், அனைவரை பார்க்க செய்யுங்கள். முடிந்தால் இந்த செய்திகளை மற்றவர்களுக்கு அனுப்பி அவனுடைய வசனத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவர்களும் இந்த பரம அழைப்புக்கு பங்குதாராய் மாறட்டும். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும்.
God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephen.opendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.